student, 12th standard chapter 2 example 2.32 find the cube root of the unity. Unity 1 ஓட cube root நானும் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஓகே, அப்ப z கூட cube root of 1 1னா யூனிட்டினா 1. ஓகேவா? சரி, z கூட அந்த 1 போது 3 எப்படி சொல்லலாம்? ஹோல் பவர் 1/3 ன்னு சொல்லலாம். 1/3 cube root சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு இது போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் நான் இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன ஃபுல்லாக அந்த ஸ்டெப் வேணும். ஃபர்ஸ்ட்டு போலார் ஃபார்ம், செகண்ட் 2 கியூப் ஆட் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப்பு டிமார்கன் யூஸ் பண்ணணும், ஃபோர்த் ஸ்டெப்பு கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். 4 ஸ்டெப்புக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போலார் ஃபார்ம் 1க்கு 1ஓட போலார் ஃபார்ம் டேரக்ட் தெரியும். 1க்கு -1 i -iக்கு டேரக்ட் போலார் ஃபார்ம் தெரியும். வேணும்னா பேசிக் வீடியோவிலே கொடுத்துருப்போம். ஓகே, அதை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 1ஓட போலார் ஃபார்ம் cos 0 + i sin 0 ஹோல் பவர் 1/3. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறோம் 0 கூட என்ன நமக்கு ஒரு 2k பை ஆட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் 2k பை ஆட் பண்ணி 0 + 2k பை 2k பை தான். 0 + 2k பை 2k பை தான். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஹோல் பவர் 1/3. நெக்ஸ்ட் அப்ளை டிமார்கன் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2k பை 3 + i × 2k பை 3. நெக்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ k வேல்யூ ஃபைண்ட் பண்ண. k வேல்யூ வரும் இங்கே 3 × நமக்கு 0 1 2 ஓட முடிச்சிடணும். 4 இருந்துச்சுன்னா 0 1 2 3 வரைக்கும் அப்ளை வரணும். 4 வேல்யூ வரணும். இங்கே 3 வேல்யூ வரணும். கரெக்டாக வரும். 0 1 2 0ல் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வேல்யூக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ 0 1 2 ஃபர்ஸ்ட்டு கேக்கு 0 கொண்டு சப்ஜெக்ட் பண்ணுறீங்க. 0 யூஸ் பண்ணால் cos 0 + i sin 0 கூட 1 நம்ம cos 0 வேல்யூ sin 0 0 ஆகிடும். ஓகேவா? இங்கே நான் கேக்கு 0 யூஸ் பண்ணால் நமக்கு ஃபுல் டைம் 0 இது ஃபுல் டைம்ஸ் 0. இப்போ cos 0 வேல்யூ 1 ஆகும், sin 0 0 1 வந்துச்சு. கேக்கு 1 யூஸ் பண்ணால் நமக்கு cos 2/3 + i sin 2/3. ஓகே, இப்போ இதுக்கு டேபிள் வேல்யூ ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? π - π/3 + i sin π - π/3. ஓகே, இப்போ காஸ்னா நமக்கு 180 - 8 நம்ம எதிரே கூட நமக்கு செகண்ட் குவார்டர்ல எது பாசிட்டிவ்? காஸ் மட்டும் தான் நெகட்டிவ், சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ மைனஸ் போட்டோம். இது கரெக்ட் ஃபார்முலா. செகண்ட் குவார்டர்ல கரெக்டாக இருந்தால் 180 - 8 வந்து செகண்ட் குவார்டர்னா நான் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரிக்கல் பாசிட்டிவ். ஓகே, சைன் ரெசிப்ரிக்கல் நமக்கு காஸ். ஓகே, சைன் ரெசிப்ரிக்கு கொசிக்கணும், அது மட்டும் தான் பாசிட்டிவ். ஓகே, இப்போ கரெக்டாக ஃபார்மேட் வந்துச்சு. இப்போ π/3னா 1/√2 + i, இது π/3னா √3/2 சைனில். ஓகே, இப்போ ஃபார்ம் பண்ணுமா? நெக்ஸ்ட் k = 2 சப்ஜெக்ட் பண்ணுங்க. k 2 2 4π/3 + i sin 4π/3. இதுக்கு டேபிள் வேல்யூ ஃபார்ம் பண்ண முடியாது ட்ரிக்னாமெட்ரியில். அப்போ இதெல்லாம் π + π/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ண 3π + π 4π/3. அதே சேம் இது நான் இந்த ஃபார்மேட்டை இப்படி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ cos 180 + θ. cos 180 + என்ன தான் தேர்ட் குவாட்ரண்ட் எது மட்டும் தான் பாசிட்டிவ்? டேனோட ரெசிப்ரிக்கல் மட்டும் தான், காட்டு மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங்லாம் நெகட்டிவ். இங்கே காசும் சைன் வந்தது. அப்போ கண்டிப்பாக என்ன நமக்கு நெகட்டிவ் தான் வரும். ஆனால் 180னா சேஞ்சஸ் ஆகாது. காசு தான், இங்கேயும் 180, சைனு தான். இது சிம்பிள் எப்படி ஃபார்ம் ஆகிடுச்சு? இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்ன தான் டேனோட ரெசிப்ரிக்கல் மட்டும் தான் பாசிட்டிவ், காட்டு மட்டும் தான் பாசிட்டிவ். இங்கே காசு வந்துருக்குது, இங்கே சைன் வந்தது. அப்போ நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான். ஓகே, அந்த டேர்ம் வந்தால் மட்டும் பாசிட்டிவ் ப்ளஸ் போடணும், ரிமைனிங் எது வந்தால் நெகட்டிவ். அப்போ நெக்ஸ்ட் நேரம் 5/3 1/2 √3/2. அப்போ therefore the cube root of the unity 1, -1 + i √3/2 -1 - i √3/2. இது 1, இது ஃபுல்லாக நான் ஒமேகான்னு எடுத்துறாங்க. இது மைனஸில் இருக்கிறது வந்து ஒமேகா ஸ்கொயர்னு ஃபார்ம் பண்ண. அப்போ 3 நமக்கு கியூப் ரூட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே.